ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிரேவி ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த வெங்காயத்து கூட இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி விடும் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் சுண்ட விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக புதினா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும், இல்லைனா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். பார்த்திங்களா, சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்ட விட்டுட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். இது பெப்பர் சிக்கன்ன்றதுனால அந்த பெப்பரோட வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச்சாக கொத்தமல்லியை நம்ம போட்டு இறக்கிட்டால் நம்ம சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி பெப்பர் சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.